வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் 2023ஆம் ஆண்டு ஒரு ஹாலிவுட் ஹாரர் படமா வெளிவந்திருக்கிற த ஆக்டிவேட்டட் மேன் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். பொதுவா பேய் படம் அப்படின்னாலே பேய் பிசாசு அப்படின்னு தான் வரும். ஆனா இந்த படம் அப்படி கிடையாது. மனசுல இருக்கிற பயம் வெளியே வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான கான்செப்ட்ல வெளியே வந்த படம் தான் இந்த படம். இந்த படம் ஒருத்தா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்துல ஹீரோவோட பேரு ஓர்ஸ். ஒரு நாள் அவரு செல்லமா வளர்த்த நாய் இறந்து போகுது. அந்த துக்கத்துல அவரு இருக்கும்போது திடீர்னு அவருடைய கண்ணுக்கு வித்தியாசமான உருவங்கள் தெரிய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம த ஃபெட்ரோ மேன் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான உருவம் அவரை வேட்டையாட துரத்திக்கிட்டு இருக்குது. இது நிஜமாவே இருக்கா இல்ல வெறும் ஹீரோவோட கற்பனையா அப்படிங்கிறதையும், அதே நேரத்துல இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா இந்த படத்துல ஹீரோவா கேமி கோஸ்டா அப்படிங்கிற ஒரு தான் நடிச்சிருக்கிறாரு. அவரு மனிதர்களோட பயம், பதற்றம், இந்த உணர்வுகளை தன்னுடைய கண் மூலமா காட்டக்கூடிய விதத்துல சூப்பராகவே நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்துல துக்கம் ஒரு மனிதனோட மனசை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஹாரர் கலந்து இவங்க புதுவிதமா சொன்ன விதம் நல்லாவே இருக்குது. இந்த படம் 1 மணி நேரம் 55 நிமிஷம் ரன் ஆகக்கூடிய ஷார்ட்டான படம். குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்துல த ஃபெடரோ மேன் கதாபாத்திரத்தை இவங்க டிசைன் பண்ண விதம் நல்லாவே இருக்குது. ஃபெடரோ மேனால ஹீரோ எப்படி பாதிக்கப்பட போறாரு அப்படிங்கிற ஒரு பதட்டத்தை இவங்க ஆடியன்ஸுக்கு ஓரளவுக்கு நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. படத்துல ஹீரோவுக்கும் அவருடைய செல்ல நாய்க்கும் இடையே இருக்கிற எமோஷன் கனெக்ட காட்சிகளா நல்லாவே கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. படத்தோட பிஜிஎம் ஹாரர் காட்சிகளுக்கு நல்ல சப்போர்ட்டா இருக்குது. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட திரைக்கதை வேகம் கம்மியா தான் இருக்குது. சில இடங்கள்ல காட்சிகள் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகாம ஒரே இடத்துலயே இருக்கிற மாதிரி தான் கொண்டுட்டு வரப்பட்டிருக்குது. நீங்க கமர்ஷியல் பேய் படங்களை விரும்பி பாக்குறவங்களா இருந்தா இந்த படம் உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கான வாய்ப்பு குறைவுதான். படத்துல ஹீரோவுக்கு நடக்கிறது பிரம்மையா இல்ல நிஜமா அப்படிங்கிற ஒரு வித்தியாசத்தை காட்சிகளா இன்னுமே தெளிவா கொண்டுட்டு வந்திருக்கலாம். இந்த படம் பார்க்கும் போதே இந்த படம் ஒரு லோ பட்ஜெட் மூவி அப்படின்னு உங்களால ஃபீல் பண்ண முடியும். இந்த படத்துல வர விஎஃப்எக்ஸ் காட்சிகளுக்கு இன்னுமே இவங்க கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம். ஓவராலா இந்த படம் ஒரு டீசென்ட் வாட்ச் தான். 10க்கு 6.6 ரேட்டிங் கொடுக்கலாம். படத்துல ஒரு இடத்துல லிப்லாக் முத்த காட்சி வருது. ஸோ ஃபேமிலியோட பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.